ஆக்ட்ரஸ் குஷ்புவோட மகளான அவந்திகா சுந்தருக்கும் சர்வேஷ் ஸ்ரீனிவாசனுக்கும் மேரேஜ் ஆகி 5 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த நிலையில் எல்லாம் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட திருமணம், ரிசப்ஷன், சங்கீத் இப்படின்னு எல்லாத்துலேயுமே பல நடிகர் நடிகைகள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி தான் பாக்யராஜ் அவர்களும் எல்லாத்துலேயுமே அவர் கலந்துக்கிட்டு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா மாரடைப்பு வந்திருக்கு. அதுதான் சோஷியல் மீடியாவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா மேரேஜர் எடுத்துருக்க ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் பாக்யராஜ் சாரை பற்றின விஷயங்கள் கேள்விப்பட்டு அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிற விதமாக ஒரு போஸ்ட்டையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் கூட ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்த்த ரசிகர்கள் கடுப்பாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு இரங்கல் தெரிவித்து 11 மணிக்கு ஒரு போஸ்ட்டை போடுறீங்க, 12:05க்கு இப்படி ஒரு போஸ்ட்டை போடுறீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? வீட்டு சுபமுகூர்த்தத்தில் கலந்துக்கிட்ட திரைக்கணை ஜாமுவான் மறைஞ்சு போயிருக்காரு. இந்த போஸ்ட் நாகரிகம் கருதி நீங்கள் இந்த போஸ்ட்டை போடாமே இருந்திருக்கலாம். இப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு குஷ்புவை நிறைய பேர் விமர்சித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுங்கள், நாங்கள் வேண்டாம்லாம் சொல்லலை. ஒரு மனுஷனோட மறைவுக்கு அப்புறமா உன் பொண்ணு மேரேஜுக்கு தான் லாஸ்ட்டாக வந்திருக்காரு, அந்த அறிவு கூட இல்லாமல் நீங்கள் எப்படிலாம் போஸ்ட் போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிப்ளை பண்ண குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னா எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணுறீங்க? என்னை விமர்சித்து பேசுகிறதுக்காக மட்டுமே என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அப்படியே என்னை நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. என்னை அன்ஃபாலோ பண்ணிவிட்டு போயிருங்க. என் பொண்ணுக்கு மேரேஜ் கொஞ்சம் நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே இப்படிலாம் பேசுகிறீங்க. பூர்ணிமாவை பற்றி பேசுகிறீங்க. பூர்ணிமாவை பற்றி யாருக்கு நல்லா தெரியும், உங்களுக்கா எனக்கா? உங்களுக்கு என்ன இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னா என்னை ஃபாலோவே பண்ணாதீங்க. உங்களை மாதிரி இருக்கவங்க கிட்டே இருந்து நான் விலகி இருந்தேன்னா அது எனக்கு ரொம்பவே நல்லது. ஆளுங்க இல்லாமல் இருந்தாலே நான் ரொம்பவே நல்லா இருப்பேன், மகிழ்ச்சியாகவும் இருப்பேன். முழு உரிமையும் இருக்குது இந்த மாதிரி போஸ்ட் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த விஷயம் எந்த மாதிரி பார்க்கப்படுது அப்படின்னா, அவங்களோட போஸ்ட்டுக்கு எதிர்மறையாக கமெண்ட் பண்ணுற யாருமே அவங்க பாக்யராஜ் சாரோட மறைவுக்கு ஒரு போஸ்ட் கூட போடாமல் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விமர்சனமும் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தில் 2 தரப்புலையுமே அவங்களோட பார்வை முன் வச்சுருக்காங்க தான். ஒரு தரப்புல துக்கத்துக்கு மரியாதை காட்டணும் அப்படின்னும், இன்னொரு தரப்புல திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளை ஷேர் பண்ணுறதுக்கும் பேசுகிறதுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு தான். பொதுவாக பார்க்கும்போது இங்கே போஸ்ட் போடுறவங்கள விட குஷ்புவுக்கு தான் பாக்யராஜ் சாரோட நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது குஷ்புவை பற்றி கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லை அப்படின்றது பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. ஸோ வருத்தம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குள்ளேயுமே எதுக்காக சுப நிகழ்ச்சிகளையோ அதை பற்றின விஷயங்களையோ ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது. குஷ்புவோட பக்கம் தான் அதிகப்படியாக நியாயம் இருக்க மாதிரி தெரியுது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் மூலிமா ஷேர் பண்ணுங்கள். மேலும் சினியை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.